இன்னைக்கு வாங்க சாப்பிடலாமோட எபிசோட் 2 இது. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ரொம்ப நாள் அவங்க நான் ஃபாலோ பண்றேன் ப்ரோ, நல்லா பண்றீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு. பிரதர் வந்துட்டாரு, அங்கே ரேப்பிடியோல வந்துருக்காரு போல. இது பேமெண்ட் முடிச்சுட்டு வருவார். இருங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஈரோடு அம்மன் மெஸ் ப்ரோ. வரும்போது அந்த கடையை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. பிரியாணி ஆர்டர் பண்ணா சூப் வந்துடும், மீல்ஸ் ஆர்டர் பண்ணா சூப் வந்துடும், சைடிஸ் ஆர்டர் பண்ணா சூப் வந்துடும். சூப் ஆர்டர் பண்ணா ஸ்பெஷலாக வரும் ப்ரோ. ஐயோ, கை வச்சு ஆட்டப்பட்டு அப்படியே ஒரு குளிக்கிறாரு நம்மள. அங்கே வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஏசி ஓடினாலும் கூலிங் ஆகல. அங்கே ஒரே ஒரு குறை எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, வணக்கம் மக்களே, இன்னைக்கு வாங்க சாப்பிடலாமோட எபிசோட் 2 இது. இதுலேயே நம்ம எப்படி பண்ணோம்னா ப்ரே டிவைஸ் செக் பண்ணோம் இன்ஸ்டாவில். அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ரொம்ப நாள் அவங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க, எங்கே சாப்பிட்றீங்க அது மாதிரி கேட்டேன். இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கடை சொன்னார். அதில் ஒரு கடையை மட்டும் செலக்ட் பண்ண சொன்னேன். அதை ஒரு கடை செலக்ட் பண்ணார். அந்த கடை என்னன்னா, அவர் வந்து பேருக்கு சொல்கிறேன், என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. அங்கே என்ன சாப்பிட போகிறோம், அந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு அவரே சொல்லுவார். பிரதர் வந்துட்டாரு, அங்கே ரேப்பிடியோல வந்துருக்காரு போல. இது பேமெண்ட்டை முடிச்சுட்டு வருவார். இருங்க, அப்படியே வீடியோவில் இன்ட்ரோ ஆகிக்கிறோம் உங்கள் முன்னாடி. வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. மைக்க மாட்டீங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. பேர் ப்ரோ? டேனியல் ப்ரோ. டேனியல். என் பேர் வினோத். 1 by 1 செக் பண்ணேன். அதில் நீங்கள் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. 4-5 ஃபாலோவர்ஸ்க்கு மெசேஜ். நீங்கள் 4-5 மெசேஜ்லேயே உங்கள் மெசேஜ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் போன வாரம் பண்ணோம், அது முடிஞ்சிச்சு. போட்ட வீடியோ பார்த்தீங்களா? அது பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சா? கப்பிள்ஸ் போட்டாங்க. ஆமாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் செலக்ட் பண்ண ஹோட்டல் நேம் என்னது? ஈரோடு அம்மன் மெஸ் ப்ரோ. ரெட்ரோ சங்கர் மெஸ் ப்ரோ. வரும்போது அந்த கடையை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. ரெட்ரோ சங்கர் மெஸ் இவர் செலக்ட் பண்ண கடை பேர். ஏன் ப்ரோ உனக்கு இந்த ஹோட்டல் போகணுன்னு தோணுச்சு? ப்ரோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு ப்ரோ. 200 ரூபாய்க்கு மீல்ஸ் தராங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஓகே. சண்டே வந்தேன், செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, அது ஏன் என் கூட சாப்பிடணும்னு நினச்சிங்க ப்ரோ? ஒரு மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கு. அது அண்ணா நகர் ஏரியாவில் 200 ரூபாய்க்குன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ப்ரோ. நல்ல 200 ரூபாய்க்கு மக்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு. டன் நல்ல விஷயம். வந்தாச்சு மக்களே, உள்ள வந்தோம். வந்ததுக்கு பர்மிஷன் கேட்க சொன்னாங்க. அவங்க ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டு, அவர் பர்மிஷன் கேட்டு தான் நம்ம இந்த வீடியோ இங்கே எடுக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம பர்மிஷன் கிடைக்காதுன்னு நினச்சோம். சின்ன கிடைக்கலன்னா பரவாயில்ல, பார்சல் வாங்கி போய் நம்ம காரில் உட்காந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலான்னோம். அவர் நம்ம சேனல் பேர் கேட்டு ஓகேன்ட்டாரு. டன் ஹாப்பி. ஓகே ப்ரோ, என்ன சாப்பிட்ணும் நீங்கள் இங்கே? மீல் சாப்பிட்லான்னு இருக்கோம் ப்ரோ. மீல் சாப்பிட்லான்னு இருக்கீங்க. வேறு அப்புறம் சைடிஷ் வரும் ப்ரோ, பார்த்துக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. என்ன ஐட்டங்களும் ஸோ லைவ் மனு வந்து வைக்கிறாங்க இங்கே. பிளேட் எல்லாமே மண்பானையில் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாமே. இன்னைக்கு இவரோட கேமு, அதனால இவர் செலக்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? சீ ஃபுட் நான் சாப்பிட்டது இல்லை, ரொம்ப சாப்பிட மாட்டேன். நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இல்லை, நான் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எதா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். இவர்கிட்ட கேட்குறேன். இப்போ மட்டனில் ஒரு நல்லா ஓகே மட்டன் சுக்காண்ணா. சரி, இதுண்ணா இது மிளகு செய். சாப்பிட்டது இல்லையா? ஓகே, என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இது மட்டன் சுக்கா 1, இது க்ரீன் சிக்கன். ஒரு மீல்ஸ் இவருக்கு எடுத்துட்டு வந்துருங்க ப்ரோ. இங்கே என்ன ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலுமே வந்து ஒரு சூப் வச்சுருவாங்க ப்ரோ. சிக்கன் சூப் வச்சுருவாங்க. ஃப்ரீ இல்லை. நீங்கள் என்ன ஆர்டர் பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் சூப் வந்துடும், மீல்ஸ் ஆர்டர் பண்ணாலும் சூப் வந்துடும், சைடிஸ் ஆர்டர் பண்ணாலும் சூப் வந்துடும். சூப் ஆர்டர் பண்ணா ஸ்பெஷலாக வரும் ப்ரோ. ஓகே சூப்பு. என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. இன்ஜினியரிங்கா? சூப்பர். எங்க? வேல்டெக்கில். சரி. இந்த சூப் வந்துச்சு பாருங்க. ஆக்சுவலாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. குழம்பு கிண்ணத்தில் ஒன்றும் பெரிய கிண்ணத்தில் கொடுத்தா ஒன்றும் சந்தோஷமாக இருக்கும். சரி, சூப் நல்லா இருக்கு. காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தா நம்ம ரேட்டிங் கொடுக்க மாட்டோம். காசு கொடுத்து சாப்பிட்றது தான் ரேட்டிங். இல்லை ப்ரோ, நல்லா காட்டமாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்டர் இருக்கு. 3 தொக்கு, 4 குழம்பு இருக்கு. இப்போ நம்ம இலையில பார்த்தீங்கன்னா 3 கூட்டு இருக்கு. இதில் வந்து இது நான்வெஜ் கூட்டில் நான்வெஜ் ப்ரோ. அது நெத்திலி கருவாடு ப்ளஸ் ஒரு ஊறுகாய் அண்ட் ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் ஒயிட் ரைஸ் இலையில இருக்கிறது. இது எப்படின்னா, தனியாக வந்தாலும் இந்த 7 ஐட்டம் கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் இந்த 7 ஐட்டம் கொடுப்பாங்க. இது காலி ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீஃபில் பண்ணுவாங்களாம். அது சொல்லிட்டாங்க, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து குழம்பு மீன் ஒன்று வைக்கிறாங்க. பிரதர் வந்து மீன் சாப்பிட மாட்டாராம், அதனால வேணான்ட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்? நீங்கள் தான் எனக்கு கூட்டு வந்தீங்க, நீங்கள் தான் எது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தெரியும். இந்த ஹோட்டலோட ஃபேமஸுமே சிக்கன் தொக்கு தான் ப்ரோ. அப்படியா? சார், நம்ம சிக்கன் தொக்கு டைப். எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சிக்கன் தொக்கா. மண்பானையில் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ருக்கேண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஆக்சுவலாக இன்னும் நான் அந்த கை யூஸ் பண்ணல மக்களே, அதனால தான் இந்த கையில் எடுக்கிறேன். உடனே திட்டாதீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான்.
நெக்ஸ்ட்டு காடை போயிடலாமா? ஓகேவா? போலாம். அடுத்தது பிரான் தொக்கு. எல்லாம் ஒரு பைட் வச்சாலே டக்குன்னு சாப்பாடு காலி ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து குழம்பு சாப்பிட்றோம். குழம்புல ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடலாம்? மட்டன் குழம்பு. மட்டன் சாப்பிடலாம். அப்புறம் மட்டன் குழம்பு டேஸ்ட் பைட்டு போயிடலாம். நான் தலையை ஆடுறனாலே நான் கொஞ்சம் ஹாப்பி. அந்த 3த்துக்கு தலையாட்டல, இது தலையாடுறேன். அடுத்தது ப்ரோ நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு. நெக்ஸ்ட் ப்ரோ நண்டு குழம்பு. பானை எப்படி ப்ரோ? எல்லாமே நல்லா இருக்குமா இல்ல உடஞ்சு போன பானையா? நல்லா மெயின்டைன் நல்ல பண்ணுவாங்க பானை ப்ரோ இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். இந்த ஹோட்டல் சொந்தக்காரரா நீங்க? அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. ஏன்னா கீழே ஒரு 2-3 உடஞ்ச பானை பார்த்தேன். அப்படியா? ஆமா. அது சேவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. சேவ் பண்ண மாட்டாங்க. அப்படியா? நான் வந்து ஒரு டைம் தான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சர்வீஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இங்க உடஞ்சிருந்தது, அதான் பார்த்தேன். சரி நம்மளுக்கு ஒரு நாள் நல்லா வச்சிருக்காங்க, வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுல, நல்லா இருக்கு, நல்லா வச்சிருப்பாங்களான்னு டவுட்ல கேக்குறேன். அப்பெல்லாம் இல்ல. நண்டு குழம்பு. ஃபைனலா ஃபிஷ் குழம்பு. என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊத்திட்டானுங்க? நான் தான் கேப் போட்டேன். அத மெதுவா பண்றா. ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நல்லா வேலையை விட்டு போயிட போறாங்க. இப்பயே வயிறு ரொம்பிச்சு. இதுல வர அண்ணன் ரசம் மோரு தயிர்லாம் வர இருக்குன்றாரு. வயிறு சாப்பிட முடியுமான்னு தெரியல. சைடிஷ் வேற இருக்கு ப்ரோ. சைடிஷ் நீங்க தான் சாப்பிட போறீங்க. சாப்பிட மாட்டீங்களா? சும்மா ஒரு பீஸ். உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. உங்களுக்கு நான் 3 தொக்கு சாப்பிட்டீங்க, 4 குழம்பு சாப்பிட்டீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? குழம்பா தொக்கா? நீங்க யோசிக்காம உங்களோட இதுக்கு நீங்க கூட்டு வந்ததுனால சொல்லணும்னு சொல்லாதீங்க. உங்களோட மனசுல பட்டது அப்படியே சொல்லி விடுங்க. நான் வந்து சீ ஃபுட் சாப்பிட மாட்டேன் ப்ரோ. ஓகே. பட் இங்க வந்து ட்ரை பண்ணதுல காடை செமையா இருந்துச்சு. ஓகே. தொக்கா? காடை தொக்கு நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பிரான் தொக்கு சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே. கொஞ்சம் சூடு கம்மியா இருந்துச்சு. சூடா இல்ல. குழம்புல பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா இருந்துச்சு. சூடாவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு சாப்பிடுறது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி நான் சொல்றேனே. சொல்லுங்க ப்ரோ. எப்பயும் போல எனக்கு வந்து இந்த தொக்குல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எதுவுமே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல் தரல. ஸோ தொக்கும் ஒயிட் ரைஸும் சேர்ந்தானா நம்மள அப்படியே ஸ்வைட்டி போட்டுடணும். ஆனால் ஸ்வைட்டி போடல. ரொம்ப சூடு கம்மியா இருக்கிறதுனால அப்படி இருக்கும். அவங்க எத்தனை வந்து வச்சது அது நம்ம அப்படியே சாப்பிட்றோம். காய நம்ம கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கு. நம்ம எதுவும் ஒன்றும் டிலே பண்ணல. ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து தொக்குல எதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபீல் தரவே இல்லை. குழம்புல எல்லாமே நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு, மட்டன் குழம்பு நல்லா இருந்துச்சு, ஃபிஷ் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே நான் சாப்பிட்ட எடுத்து வச்ச பைட்டில் தலையை அப்படி ஆட்டுது. எனக்கு தன்னாலே ஆட்ட வருது. அப்படி தலையை ஆட்ட வந்தாலே எனக்கு அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். குழம்பு வைஸ் பார்த்தோன்னா 5க்கு வந்து ஒரு 3.3 கொடுப்பேன். தொக்குக்கு வந்து ஒரு 5க்கு 3 கொடுப்பேன். நீங்கள்? நான் வந்து எனக்கு இந்த ஃபிஷ் ஐட்டம் பிடிக்காது. நான் அதனால குழம்புக்கு ஒரு 3 தரேன். ஓகே. தொக்குக்கு வந்து மேபி இப்போ வந்து நான் 3.5 தருவேன். மேபி சூடு பண்ணி கொடுத்தாங்கன்னா லைக் இன்னும் சூடா, எனக்கு வந்து சூடா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சூடா கொடுத்தா 4 கூட தருவேன். ஏன்னா தொக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்ல டேஸ்டா, இன்னும் கொஞ்சம் பஞ்சா இருக்கும் ப்ரோ. அந்த பஞ்சு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதான் சொன்னல, இந்த ஒயிட் ரைஸ் கூட தொக்கு சேர்ந்தா சும்மா ஸ்வைட்டு போடணும். அப்படியே நம்ம வீட்டில் அம்மாங்கெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? பிரான் தொக்கு அதெல்லாம் செய்யும் போது நம்ம வாய் வந்து ஊறும். அதை பார்த்தா அந்த மாதிரி பிசைஞ்சு அடிப்போம், நல்லா உருண்டையாக போட்டு அடிப்போம். அது மாதிரி அடிக்க தோணலை எனக்கு, அதனால தான். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த கூட்டு பொரியல்லாம் சாப்பிட்டீங்களா? ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்க. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன். எது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நெத்திலி தொக்கு எல்லா இடத்துலையும் மசியெல்லாம் போடுவாங்க ப்ரோ. இங்கே வந்து என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னா பீஸாக போடுறாங்க. பீஸ் போடுறான். மீன் குழம்புக்கு ஒரு மீன் மட்டும் தனியாக குத்துறாங்க. ஆனால் ஒன்று தான், அது மேலே கடை தரமாட்டேன்ட்டாங்க. தொக்கு பொரியல்லாம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நான்வெஜ் மீல்ஸு நம்மளுக்கு குழம்போட முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே சாப்பிட முடியல. இந்த ரசம் அதெல்லாம் நீ சாப்பிட போறீங்களா? மோர் ரசம் ரவுண்டு முடிச்சுட்டு ரசம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கும். டன். ஓகே, நான் இதோட இந்த நான்வெஜ் மீல்ஸை முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லி சிக்கன் சாப்பிடலாம். மல்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தனியாக பீஸ் எடுத்து சாப்பிடலாம். எடுங்க ஒன்று. மல்லி சிக்கன் எல்லாமே போன்லெஸ் தான். அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி வருது. எக்ஸாக்டாக தெரியணும்னா கடைசியாக பில்லு பார்த்து சொல்கிறேன். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ரேட்டிங் சேர்ந்து சொல்லலாமா? நீங்க போங்க. நீங்க போங்க. சரி ஓகே. 3, 2, 1 3.5. டக்குன்னு சொல்லிட்டாரு. நான் ஒன்றா சொல்ல நினைச்சா டக்குன்னு சொல்லிட்டாரு.
நல்லா இருக்கு ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? ப்ரோ சூடு ஆறுனதுனால எனக்கு அது சூடு உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம மீல் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ஸ்டார்டர் சாப்பிட்டு தான் மீல் சாப்பிட்ணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி மீல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மீல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் சூடை கன்சிடர் பண்ணாமல் டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே தான் ப்ரோ எனக்கு. அப்படியா? எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 3.5 சொல்லலாம். ஏன்னா குவான்டிட்டி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இதில் வந்து இதில் மிக்ஸ் பண்ண அந்த மசாலா இருக்குல்ல, நல்லா உள்ள டீப்பாக இறங்கிருக்கு. அந்த சிக்கன் கூட சேர்ந்து நல்லா சூப்பராக மெஜ் ஆயிருக்கு. சாப்பிடும் போது வந்து ஒரு நல்ல ஃபீல் தருது. இதை நம்ம இன்னும் மிஸ் பண்ணது என்ன தெரியுமா, சூடாக சாப்பிட்டு தான் இன்னும் சூப்பராக இருக்கும். மேபி நான் தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும். பட் இவ்வளோ டிலே கூட அந்த மசாலா அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம ஃபீல். அது வேற, அது இல்லாமல் இது எல்லாமே போன்லெஸ் தான், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மட்டன் சுக்கா. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290க்கு மேலே டேக்ஸ்லாம் போட்டால் 300 வரும். ஆமாம். இதோட பிளைனாக மட்டும் சாப்பிட்டு பார்த்துறேன். இப்போ சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க ப்ரோ. கேஷுவலாம் போட்டுக்கோம். ஓ, முந்திரிலாம் போட்டிருக்காங்கப்பா. எனக்கும் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடணும்னு தோணுது. கொஞ்சம் அதை சாப்பிட்டுக்கிட்டா. சப்பாத்தி ரொட்டி நிறைய முந்திரி போட்டிருக்காங்கப்பா, எல்லா பைட்லையும் வருது. ஹோட்டல் பையனால ப்ரோ. சரி ஓகே, குவான்டிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. அது வந்து அப்புறமேட்டு ப்ரைஸ் வந்து 300 ரூபாய்க்கு மேலே. ஸோ ஓகே, 3, 2, 1 3.5. நான் சக்கான மாதிரி கேட்டார். நீ எவ்வளோ? 3.8 ப்ரோ. 3.8 3 அப்படின்ட்டாரு. 3.5 ப்ரோ. வேற யாராவது சாப்பிட்டாச்சு ப்ரோ? நீங்க சம வயிறு ஃபுல்லு ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடா? போறோம் ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. தேங்க்யூ. ஐயோ, கை வச்சு ஆட்டப்பட்டு அப்படியே ஒரு குளிக்கிறாரு நம்மள. ஓகே, பில்லு வந்துச்சு. ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறேன், நம்ம சொன்ன ப்ரைஸ் கரெக்டாக மேட்ச் ஆச்சான்னு. நான்வெஜ் மீல்ஸ் 199 தான் சொல்லியிருக்காங்க. மட்டன் சுக்கா வந்து 269 தான், கம்மி. நான் கூட 300 சொன்னேன், 269 தான். மல்லி சிக்கன் வந்து 250 சொன்னேன், கம்மி. 219 ரூபா. அப்படியா? ஆமாம், நான் கூட ரேட் அதிகமாக தான் சொன்னேன், 219 தான் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து நாங்கள் சோடா கடெல்லாம் குச்சோம், அது வேற கதை, அது விட்டுருங்க. இவங்க வந்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த தேன் மிட்டாய் சாரி முண்டை மாயத்தில் இருக்க வாழைப்பழம் அண்ட் வெத்தலைப்பாக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக இது வந்து இதுவும் வந்து மீல்ஸ் வாங்கினா தரப்போகிற ஒரு ஐட்டம் தான். இந்த ஹோட்டலில் எனக்கு ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. வந்து மீல்ஸு செம்ம ஒர்த்து எனக்கு தெரிஞ்சுது. வேறு எதனா சொல்லணுமா மக்களுக்கு? மில்லியனுக்கா போகணும்னு நினைக்கிறேன். மில்லியன்ஸ்ல போகணும். என்ன மில்லியன்ஸில் போகும்? வியூஸா? ஏன் இவ்வளோ சீமா சிரிக்கிற? அது எங்களோட பேராசை. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு 2 hour 3 hour ஏசி ஓடினாலும் கூலிங் ஆகலை. அங்கே ஒரே ஒரு குறை எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, ஆம்பியன்ஸ் தான் ப்ரோ. ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா ஒன்றும் கொஞ்சம் பக்காவாக சில்லுன்னு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா போடுறாங்க ஏசி, அந்த நம்மளுக்கு ஃபீல் ஆகலைல்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் மக்கள் சொல்லிடுறீங்க. ஒரு அண்ணா நகர் சைடு இருந்தால் இது என்ன ப்ரொமோஷன் சொல்கிறாங்க, லொக்கேஷன்லாம் சொன்னால் சரி இருந்தாலும் பரவாயில்ல. இது லொக்கேஷன்ஸு கடை சாந்தி காலனி கிட்ட இருக்குது. அந்த ரெட்ரோ சென்டர். ஓகே, மெல்சிஎஃப் போற ரூட்ல. அப்படியா? ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இங்கே யாருன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மீல்ஸ் ட்ரை பண்ணுங்க, நீங்கள் நம்பி வந்து சாப்பிடலாம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பாய், பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நீங்களும் எங்கிட்ட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னா எங்கே சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லான்ற இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லை, வேறு எதனா போய் விளையாடணும், இல்லைனா வேறு எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதையும் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சேர்ந்து ட்ராவல் பண்ணி மஜா பண்ணலாம்.